அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே தேவன் புதிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம வெளிச்சம் ஏசப்பட்ட தங்கும். ஆமா, சோத்திரம். ஆமா, வெளிச்சம் சில பேருக்கு என்ன பண்ணுங்க பிடிக்காது. வெளிச்சம் யாருக்கு பிடிக்காதுங்க? ஆமா, சத்ருவுக்கு பிடிக்காது. ஆமா, வெளிச்சத்தை யாரும் பிடிக்காதுங்க. ஆமா, மற்றவர்களுக்கு பிடிக்காது. ஆனா வெளிச்சத்தை இருந்தால் தான் நம்ம எங்க என்ன இருக்கணும் தெரியும். இருட்டாக இருந்தால் என்ன எது தெரியாது. நமக்கு என்ன வெளிச்சத்தை நம்ம விரும்பணும். ஆண்டவராக இயேசு சென்றார். அவர் ஒளியா இருக்கிற அவர் எவ்வளவாகினும் இருள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காரிருள் ஜனங்கள் என்ன பண்ணுமா மூடும். இன்னைக்கு உலகம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பேப்பரை திறந்தா பல இடங்களை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்கள் என்ன பண்ண பார்க்க முடியுது. ஏன்டா அந்த பேப்பரை படித்தோம்னு சொல்லி என்ன பண்ணுது. அப்படிப்பட்ட காரியங்கள் யூடியூப் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, இந்த என்னென்னமோ காரியம் என்ன பண்ணுது. அப்போ காரிருள் ஜனங்களை என்ன பண்ணுது மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உண்மையிலே உதிப்பார் என்று எழுதணும். அப்ப உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டுடைய வல்லமை உதிப்பதற்கு ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா இருளில் இருக்குது அவர் அறிவார். ஆமா, ஒருவேளை என் வாழ்க்கை என்ன பண்ண உண்மையா இருந்தேன், பரிசுத்தமா இருந்தேன், நான் இந்த இடத்துல உண்மையா செயல்பட்டேன். ஆனா என்ன பண்ண இருள தூக்கி போட்டாங்க. நான் இருள கிடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். சங்கீதக்காரன் தாவி சொல்றான், நான் இருள தள்ளப்பட்டாலும் என் பாதை என்ன பண்ணார், அவர் வெளிச்சமா என்ன கொண்டு வருவார். என் வெளிச்சத்தை என்ன பண்ணுவார் கொண்டு வருவார். தாவிது பார்த்தா இருட்டால் ஒருவேளை ஆடு மேய்க்கிற இடத்துல எந்த லைட்டு போட்டிருப்பாங்க, காட்டுக்குள்ள யாரும் லைட்டு போட்டிருப்பாங்க. சில ஊர்களில் சில லைட்டே கிடையாது. இப்போ ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப லைட்டே என்ன பண்ணேன், லைட்டே கிடையாது கிராமத்தில். அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டு கிருபையால ஒரு சில லைட் என்ன பண்ணுறாங்க மக்கள். சில இடத்துல லைட்டே இல்லாமல் இருக்குது. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க எந்த இடத்துல லைட் இருக்குது, ஆனால் மக்கள் வசிக்கிற இடத்துல சில லைட் இல்லாமல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் நல்லது என்று என்ன பண்ணார் ஆண்டவராக இயேசு கண்டார். இருளையும் வெளிச்சத்தை விவராக பிரிக்கிற தேவனாய கர்த்தர். இன்னொன்று சொல்ற, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வெளிச்சத்தில் இருக்கும்போது தான் நம்ம யார் என்பதை நமக்கு தெரியும். இப்போ நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ எல்லாமே இருட்டாயி ஆமா இருந்தா என்ன பண்ணிருக்கோம், என்னடா மூஞ்சி தெரில, வசனம் தெரில, ஒரே இருட்டாவே தெரியுது அப்படின்பாங்க. சொல்லுங்க, வாழ்க்கையில நான் வாழ்க்கை இருட்டில் இருந்தாலும் மாம்சம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருட்டா இருக்கிறத, இருள் இருக்கிறத என்னை வெளிச்சத்தை கொண்டு வாங்க ஏசப்பா. இந்த பாவ இருள் என்னை என்ன பண்ணுதுங்க மூடுது. பாவ இருள் ஜனங்களை என்ன பண்ணுது மூடிக்கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ண விலகி ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவரிடத்துல தங்கும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல தங்கும் பொழுது அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுங்க. மோசே 40 நாள் அவன் தேவனுடைய பிரசன்னத்துல அவன் போய் ஜெபிக்கும் பொழுது அந்த முகத்தின் ஒளியை யாராலும் ஜனங்க பார்க்க முடியல, பயப்படுறாங்க. அதான் மோசே என்ன பண்ற, முகத்தை மூடி கொட்டுறாங்க. அந்த தேவனுடைய பிரசன்னம் அவன் மேல என்ன பண்ண, தேவனுடைய பேசும்பொழுது அந்த தேவனுடைய பிரசன்னம் என்ன பண்ணுது அவனை நிரப்பும் பொழுது அவன்கிட்ட. அப்ப எந்த அளவுக்கு அந்த பிரசனம் அவங்கள தங்கியிருக்கு பாருங்க, அந்த ஒளி அவனை தங்கியிருக்கு பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பிரசனத்தை மோசைக்கு மாத்திரம் அல்ல, அந்த மகிமையான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அந்த வெளிச்சம் நமக்குள்ள, அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே தங்க வேண்டும். ஆமே சோத்திரம். ஏன் ஆண்டவர் நம்ம தங்க மாட்டாரு? ஏன் நம்ம அப்ப ஆண்டோட கேட்கணும், ஏசப்பா எனக்குள்ள தங்குங்கப்பா. அவன் சகையை சொல்றான், என் வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, என் வீட்டுல தங்குங்க ஏசப்பான்னு கூப்பிட்றான். அப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏசப்பா கேளுங்க, ஏசப்பா எங்களுக்குள்ள தங்குங்க ஆண்டவரே. அவன் நீ வந்து போக எங்களை எப்ப எனக்குள்ள தங்கிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா இவங்களுக்கு ஒரு உலாவி அற்புதங்களை செய்கிற தேவனாய் கர்த்தர். இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்ற இடத்துல நம்ம தங்கி இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆமா போயிடக்கூடாது. ஆமா நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்ற, நான் சொல்ற இடத்துல என்ன பண்ணு தங்கிரு அப்படின்பாரு. அதே மாதிரி அப்ப இடத்துல நம்ம தங்கி இருக்கும் போதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு ஒன்னா என்ன பண்ணாரு ஆண்டவர் என்ன பண்ணாரு சரி. அப்ப ஆண்டவர் வார்த்தை நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய
தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சமூகத்துல ஆமா கேட்போம். நம்ம நிச்சயமாக வெளிச்சம் நம்மளுக்கு தங்கும், ஆசீர்வாதம் நம்மளுக்கு தங்கும், சுகத்தை நம்ம தேவன் தருவார், பலனை தருவார், ஆசீர்வாதம் தருவார், நன்மைகளை தருவார், கிருபைகளை தருவார். ஆமை நம்மளுக்கு எதிரடியா இருக்கிற எல்லா சத்துருவின் நிர்மூலமாக்கி ஆனால் வெளிச்சத்துல நீதிமானுடைய பாதை அதிகமாக நம்ம வெளிச்சத்துல இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாக வெளிச்சத்துல கொண்டு வருவாரு. நீங்க உண்மையா இருக்கிற நிச்சயமா என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, வெளிச்சம் இடத்துல தங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களை வெளிச்சத்துல கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தை, எங்க வாழ்க்கை எங்கள் வெளிச்சத்துல கொண்டு எங்களை பிரகாசிக்க பண்ணுகின்ற வல்லமை நமத்தில் இறங்கி அற்புதங்களை செய்யட்டும். உடைய பிள்ளைகளை வெளிச்சமாய் நடத்துவீராக. பிரகாசிக்கட்டும் உடைய பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.